ஹே கைஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு நான் திரும்பி வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 600 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் வீடியோ பண்ண வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த கேப்புக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்து ப்ராப்பராக கண்டென்ட் டெலிவரி பண்ணலான்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. ஐ ஆம் ரியலி சாரி ஃபார் தட். பட் இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே கற்றுக்கலினாலும் நம்ம வீடியோஸ் போட்டு கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்துருங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாள் வந்து அப்படியே தள்ளி வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே 1 சொல்லி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கண்டென்ட் எழுதிட்டேன். பக்காவாக இருக்கேன். இன்றைக்கி அந்த ஸ்கிரிப்ட் வந்து பக்காவாக டெலிவரி பண்ணிடுற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம எந்த கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. மீன்ஸ் எனக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் இவர் வந்துட்டு என்னோடய வீடியோவுக்கு கீழே வந்து கேட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த கண்டென்ட் வாஸ் த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் அக்கிரன். ஓகே காய்ஸ், ஸோ வந்துட்டு அகிரா நகாய் வந்துட்டு முக்கால்வாசி கார் லவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வேண்டி சொல்கிறேன். அகிரா நகாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஜாப்பனீஸ் ஆட்டோமேட்டிவ் டியூனர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் RWB. ஓகேவா? ஸோ இவர் வந்து எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனார், அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ அகிரா நகாய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து சீபா அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு 1970s வந்து பிறக்கிறாரு. ஓகேவா? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லக்ஸரியஸான லைஃப்லாம் கிடையாது. சிம்பிளான மாடஸ்டான லைஃப். ஒரு எப்படின்னா மிடில் கிளாஸ்க்கு கொஞ்சம் கீழே அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு வந்திருந்தாரு. அன்லஸ் அவங்க சிப்ளிங்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் போய் படித்து நிறைய கிரேட்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் இருப்பாங்க. பட் வந்துட்டு அகிரா நகாய் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து ஸ்கூல் போனாலுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டே ட்ரீம் பண்ணுறது. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்பீட் பற்றி டே ட்ரீம் பண்ணுறது. பின்ன வந்துட்டு நோட்டுக்கு பின்னாடி வந்து அந்த மிஷின்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணுறது. அந்த டவுனுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் சைக்கிள்ஸு மொபைல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறது. அதை வந்து மாடிஃபை பண்ணி டியூன் பண்ணி எப்படி இன்னும் ஸ்பீடாக போக வைக்கலான்னு பார்க்குறது. அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸ்கூல்ஸ் இருக்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் புரிஞ்சிச்சு இவருக்கு வந்து படிப்பு ஏறாது அப்படிங்கிறது. அண்ட் அகிரா நகாய் ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டாரு, நமக்கு வந்து ஸ்டடீஸ் வந்து சூட் ஆகாது அப்படின்ட்டு. அவரோட ரியல் எஜுகேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலை விட்டு வெளியில் மீன்ஸ் அவுட் சைட் ஆஃப் த ஸ்கூல் வந்து ஒரு ரியல் எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் கிட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு ஜப்பான்னாலே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு கார் வேர்ல்டுன்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல நிறைய மெக்கானிக் ஷெட்ஸ் சரி, டியூனிங் ஷெட்ஸ் சரி நிறையா இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் அவர் போயிட்டு அந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் கார்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றத பார்க்குறாரு. பின் எப்படி டியூன் பண்ணுறாங்கன்றத பார்க்குறாரு. எல்லாத்தையுமே பார்த்து வந்து கற்றுக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து ஒர்க் பண்ணி கற்றுக்கிறாரு. இந்த இப்படி ஒர்க் பண்ணுறப்போ வந்துட்டு அகிரா நகாய்க்கு வந்து இந்த ஸ்கூலில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டை விட, ஸ்கூல் புக்ஸ்லாம் இருந்த இன்ட்ரெஸ்ட்டை விட, இந்த மாதிரி கார்ஸ் மேலேயும் கார்ஸ் டியூன் பண்ணுற மாதிரியும் வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து கிரியேட் ஆகுது கைஸ். ஓகேவா? இங்கேருந்து தான் இந்த ஸ்டோரி பிகின் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்துட்டு 80s 90s பீரியடில் வந்து கார் கல்ச்சர் வந்து பயங்கரமாக ஒரு பூம் ஆகுது. ஆல்ரெடி கார் கல்ச்சர் இருக்குது. பட்டு அதுலேயும் நீ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் மீன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி அந்த நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் ரேஸ் பண்ணுறது, பின்ன ட்ராக் ரேஸு, பின்ன வந்துட்டு எக்ஸ்பிரஸில் வந்து ஸ்பீடிங் பண்ணுறது, பின்ன வந்து டவுன் வேல வந்து ரேஸ் பண்ணி வர்றது. இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு க்ரூஸ் மாதிரி வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இதிலெல்லாம் வந்துட்டு அகிரா நகாய் வந்து அட்ராக்ட் ஆகுறாரு. அட்ராக்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, ரஃப் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ட்ரிஃப்டிங் க்ரூவில் வந்து போய் ஜாயின் பண்ணுறாரு கைஸ். ஓகேவா? ரஃப் வேர்ல்டுங்கிற இந்த ட்ரிஃப்டிங் க்ரூ பார்த்தீங்கன்னா, ஒரு ஜப்பான்லேயே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரிஃப்டிங் க்ரூ தான். உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிரைவிங் ஸ்கில்க்கும் சரி, கேர் ஃப்ரீ ஆட்டிடியூட்க்கும் சரி, அவங்க ரொம்பவே வந்து ஃபேமஸான ஆளுங்க. அங்கே இருக்கிற எல்லாமே வந்து பக்காவான ஸ்கில்ஃபுல் டிரைவர்ஸ். எல்லாருமே வந்து டிரைவ் லைக் கிரேசி அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்படி போகுது. நம்ம நகாய் வந்துட்டு அந்த க்ரூவில் வந்து ஜாயின் பண்ணி ட்ரிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அகிரா நகாயோட டிரைவிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஹீ ஆல்சோ அ குட் டிரைவர். நல்லா வந்து டிரைவ் பண்ணுவார் கைஸ் அவரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அகிரா நகாய் வந்துட்டு அந்த ட்ரிஃப்ட் க்ரூவில் வந்துட்டு எல்லாத்த மாதிரியும் இல்லாமல் மீன்ஸ் காமனாக இல்லாமல் டிரைவ் மட்டுமே பண்ணுறதை விட்டுட்டு இவர் வந்து டியூனிங்குமே பண்ணுவார். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் டைம் பீரியட்ஸில் வந்துட்டு இவர் வந்துட்டு மெக்கானிக் ஷெட்லலாம் ஒர்க் பண்ணுவார், டியூனிங் ஷெட்லலாம் ஒர்க் பண்ணிதான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இதனால இவருக்கு வந்து டியூனிங்லேயே நாலேஜ் அதிகம். ஸோ வந்துட்டு அகிரா நகாய் வந்து டிரைவ் மட்டும் பண்ணாமல் கார் டியூனிங்குமே வந்து பண்ணிட்டு இருந்தார் அந்த க்ரூஸில். க்ரூவில் இருக்கப்போ அவங்களோட காருமே டியூன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்லி டு மிட் 90s வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் காரை வந்து வாங்குறாரு. என்ன கார்னு பார்த்தீங்கன்னா, டொயோட்டோ AE86 அப்படிங்கிற ஒரு மாடல். ஓகேவா? அதான் ஒரு ஃபர்ஸ்ட் காரு. மீன்ஸ் அவருக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்துட்டு ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்துட்டு ஒரு ஃபேமஸான காராக இருந்துச்சு. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரிஃப்ட் டூலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த காரை வாங்குறாரு. இவர் வாங்கிட்டு வந்துட்டு அந்த காரில் தான் எல்லாமே ட்ரிஃப்ட் பண்ணி மீன்ஸ் ஆல்ரெடி டிரைவ் பண்ணார். இதில் வந்துட்டு அந்த காரை வச்சு இனிமேல் வந்துட்டு நல்லாவே டிரைவிங் கற்றுக்கலாம், நல்லாவே ட்ரிஃப்ட் பண்ணி நிறையா இதெல்லாம் ரேசஸில் ஓட்ட ஆரம்பிச்சார் அகிரா நகை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இந்த டொயோட்டோ வந்து ஃபுல்லாக மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாரு. மீன்ஸ் ஃபுல்லி டியூன் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் கண்டிஷனில் வந்து ட்ரிஃப்ட் பண்ணுறது போக இவர் வந்து இந்த காரோட பாடி கிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணுறது, வீல்ஸ் அண்ட் ரிம்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, எக்ஸாஸ்ட்டு, இன்ஜின் மாட்ஸு எல்லாமே பண்ணி அந்த கார் ஒரு பீஸ்ட்டாக இருக்காரு. மீன்ஸ் ஃபுல்லி பிளாக்ல ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் வந்து இந்த காரை வந்து உள்ளே கொண்டு வர்றாரு. உள்ளே கொண்டு வந்து ட்ராக்ல வந்து ரைட் பண்ணுறாரு. தட் அது பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுக்குது இந்த கார். ஓகேவா? கொஞ்ச நாள் போகுது. ஸோ அகிரா நகாய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போக ஆல்ரெடி இவருக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மீன்ஸ் இந்த டொயோட்டோ இல்லாமல் இன்னொரு காரை. ஸோ இவர் மைண்டில் என்னென்னா இந்த கார் வாங்குற கார் வந்து நமக்கு வந்துட்டு சம்திங் ஸ்பெஷலாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் இருந்தார். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து போர்ஷ் 911 வந்து வாங்குறாரு கைஸ். ஓகேவா? இந்த போர்ஷ் 911 வந்துட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1992 வாங்குறாரு. ஸோ இவருக்கு வந்து வாங்கும்போதே இந்த கார் வாங்கும்போதே ஓகே நம்ம வந்து இந்த லிட்டரலி இந்த பீஸை வந்துட்டு இந்த காரை வந்துட்டு சம்திங் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் இந்த காரை வந்து இவர் வாங்குறாரு. வாங்கினோடனே எதை பற்றியுமே யோசிக்கல கைஸ். இவர் ஜஸ்ட்டு அவர் அந்த காரை வீட்டுக்கு கொண்டு வர்றாரு. ஜஸ்ட் பாடிஸ் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லி மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த டொயோட்டோவில் என்னெல்லாம் மாட்ஸ் சொல்லியிருந்தோம்னா கிட்டத்தட்ட அதே மாட்ஸ். பட் வந்து இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் இருக்க பாடி கிட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் பாடி கிட்ஸ் ஆட் பண்ணார். இன்ஜின் மாட்ஸு, எக்ஸாஸ்ட்டு எல்லாமே அப்படின்னா இந்த கார் வந்து லிட்டரலி பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணுறாரு கைஸ். ஓகேவா? நான் கொஞ்சம் ஆர்டிகல்ஸும் வீடியோஸும் ரெஃபர் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ரெஃபர் பண்ணுறப்ப இவர் வந்துட்டு அகிரா நகாய் வந்து போர்ஷ் பாடி ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட்டான ஒரு போர்ஷ் 911 வருது. அதை தான் இவர் வாங்கியிருந்தான்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் வந்து அது கரெக்ட் கிடையாது. மீன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. இவர் வந்து போர்ஷ் பாடி ஷாப்பில் எதுவுமே ஒர்க் பண்ணல அஃபிஷியலாக. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரஃப் வேர்ல்டு இந்த க்ரூவில் தான் வந்து ஒர்க் பண்ணிருந்தார். மீன்ஸ் அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஓகேவா? மீன்ஸ் ட்ரிஃப்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் அது மட்டும் ஒரு தப்பாக இருக்குது. அது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே? ஸோ வந்துட்டு இவர் வந்துட்டு போர்ஷ் பாடி ஷாப்பில் வந்து சுத்தமாகவே ஒர்க் பண்ணல. இவர் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ரஃப் வேர்ல்டு அண்டர் கிரவுண்ட் ரேசிங்கில் தான் இருந்தார். இவருக்கு நார்மலாக ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து தான் இந்த கார் வாங்கினாரு. நாட் ஆக்சிடென்டான காரை. இது வந்து நல்ல ரன்னிங் கண்டிஷனில் அந்த ஒரு கார் தான் வாங்கியிருக்காரு. ஓகேவா? இந்த போர்ஷ் அந்த ட்ரைவ் பண்ணும்போதே இவருக்கு வந்து அந்த ஒரு போர்ஷோட டிசைனும் சரி பெர்ஃபார்மன்ஸுமே சரி பிடிக்குது. அண்ட் தென் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த பீஸை வந்து ஒரு ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து இந்த ஸ்பெஷலாக மாற்றுறதுக்காக நிறைய மாட்ஸ் வந்து இவர் பண்ணுறாரு. காரே வந்து லிட்டரலி வந்துட்டு ஒரு பீஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடுறாரு கைஸ். ஓகே? ரெடி பண்ண பிறகு அகிரா நகாய் இந்த போஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காருக்குமே வந்துட்டு ஒரு சோல் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவர் நம்பினார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கார் இவர் ரெடி பண்ண பிறகு அவரோட ஃபேவரட்டான பியர் பிராண்டான ஸ்டெல்லா ஆர்டோஸ் அப்படிங்கிற இந்த பேரை வந்து இந்த காருக்கு வைக்கிறார். ஓகே? ஸோ இந்த ஸ்டெல்லா ஆர்டோஸ் இந்த காரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த லேட் நைட் ரேசிங் போகிறது, பின்ன கார் மீட்டப் போகிறது, இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து இந்த காரை கொண்டு போகிறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த கார் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு லிட்டரலி அது ஒரு ரா பவரு பின் அந்த ஃபீல் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிச்சு. ஓகே கார் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற கூட எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அகிரா நகாய்க்கு வந்து மைண்டுக்குள்ளே ஓடுது ஓகே எல்லாத்துக்குமே இந்த இது பிடிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு வை கான் வி கிவ் திஸ் அஸ் அ சர்வீஸ் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு RWB அப்படிங்கிற ஒரு கேரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. மீன்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராவெல் பெக்ரிஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம் ஆஃப் RWB இந்த கார் கஸ்டமைசேஷன் கார் டியூனிங் வந்து எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே? ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ வந்து இந்த ஸ்டெல்லா ஆர்டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் RWBன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கிடையாது. இந்த ஸ்டெல்லா ஆர்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் RWB அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஸ்டெல்லா ஆர்டோஸ் அவர் இந்த காரை ரெடி பண்ணனால தான் இந்த RWB அப்படிங்கிற கரேஜே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து RWBயோட மதர் தான் ஸ்டெல்லா ஆர்டோஸ். ஓகே? ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து RWBயோட ஃபர்ஸ்ட் கார் தான் ஸ்டெல்லா ஆர்டோஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது கிடையாது. ஓகே? இப்போ அந்த டைமில் வந்துட்டு இந்த கேரேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவருக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்து பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணல. இவரோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா
நான் சொல்லியிருந்தேன்ல, இவர் வந்து லேட் நைட்டு கார் மீட்ஸில் போவாங்க, ரேசிங்ஸ் எல்லாம் போவாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு போர்ஷ் 911 ஓனர் வந்து இந்த காரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் ரியலி பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு வந்து அட்ராக்ட் ஆகிட்டு நார்மலாக அக்கீரா கிட்ட வந்து பேசுறாரு. இப்போ காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறப்ப அவர் வந்துட்டு ரியலி வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அக்கீரா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. எனக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சிமிலரான ஒரு காரை வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் நம்ம ஆர்டபிள்யூட ஃபர்ஸ்ட் கஸ்டமராக வராரு கைஸ். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா படிப்படி போக 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 பார்த்தீங்கன்னா ஆர்டபிள்யூபிக்கு அந்த கரேஜுக்கு வந்துட்டு ஜப்பான்குள்ளே இருக்கிற கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. வந்து அப்படியே ஒரு ஸ்டார்டிங் அது ஒரு காரில் ஆரம்பிச்சது, ஒன்று வந்து 2வது, 2 3வது அப்படி படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் ஆகி போகுது கைஸ். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2011 பார்த்தீங்கன்னா அக்கீராக்கு வந்து ஒரு கால் வருது. எங்கேருந்து பார்த்தா கலிஃபோர்னியாவிலேருந்து மார்க் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கால் பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கீராக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு கார் பில்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அக்கீரா கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. ஸோ அக்கீரா வந்துட்டு இவரோட பாடி பார்ட்ஸ் மீன்ஸ் இவர் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கான எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு பேக் பண்ணி கலிஃபோர்னியா அனுப்பிட்டு இவர் வந்து ஃப்ளைட் ஏறி கலிஃபோர்னியா போனார். அக்கீராவும் போகிறாரு. இந்த டைம் வந்துட்டு அவர் இந்த கார் பில்டு வந்து பப்ளிக் பில்டாக ரெடி பண்ணார். ஓகே, மீன்ஸ் பப்ளிக்கில் வச்சுட்டு எல்லா ஆடியன்ஸும் முன்னாடி வந்து இது பண்ணுறதா பிளானாக வச்சுருந்தாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த பப்ளிக் பில்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கீரா நக்காய் வந்து இந்த காரை வந்து இப்போ மாடிஃபை பண்ணுறது வந்துட்டு ஒரு வேலையை பார்க்காம ஒரு ரிச்சுவல்ஸாக பார்க்குறாரு. என்னன்னா ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு காருக்கு வந்து உயிர் கொடுக்குற ஒரு சடங்காக பார்த்தாரு. ஸோ அது வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இது பண்ணார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது சும்மா ட்ரை பண்ணால் தான், பட் வந்து எல்லா ஆடியன்ஸுமே வந்து அது வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கார் இது பண்ணிட்டு இருந்ததுனால அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ காரை பார்த்தோன்னா நார்மல் மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நேராக வருவார், கட்டரை எடுப்பார், அந்த போர்ஷோட சைட் பாடிஸ் எல்லாமே இவர் வந்து கட் பண்ணுவார், அக்யூரேட்டாக கட் பண்ணுவார் கைஸ். ஏன்னா நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவன் நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போடும்போது வந்து அது கோணையாக தான் போகும். பட் இவர் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே இல்லாமல் அக்யூரேட்டாக கட் பண்ணுவார். அந்த கர்வ்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி அவர் பாட்டுக்கு வருவார், கூலாக வருவார், எல்லா வேலையும் முடிப்பார், காரு ரெடி பண்ணுவார். அண்ட் தென் காருக்கு ஒரு பேர் வைப்பார், கஸ்டமர் கிட்ட கொடுப்பாரு, அவர் பாட்டுக்கு பறந்து இன்னொரு கண்ட்ரி போய்ட்டு இன்னொரு கார் ரெடி பண்ண போயிடுவார். லிட்டரலி வெரி பிஸி காய். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மார்க்குக்கு ரெடி பண்ண கார் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா பேண்டோரா 1. ஓகே, இப்போது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா, ஸோ வந்து இவர் இந்த பப்ளிக் பில்டும் பண்ணுறப்போ நிறைய எல்லாருமே வந்து அதை வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, கார் எப்படி ரெடி ஆகுது, காரோட வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறாரு. இவரும் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது எல்லாமே வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ரியலி பார்த்தீங்கன்னா சரியான ஹைப் ஆகுது கைஸ். எல்லாருக்குமே அது வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஆர்டபிள்யூவோட பேர் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. வேர்ல்டு வைட்லேருந்து கஸ்டமர்ஸ் வந்து அக்கீராக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலி இந்த பேண்டோரா 1 அப்படிங்கிற கார் தான் இந்த ஆர்டபிள்யூ மீன்ஸ் ஸ்டெல்லா ஆட்டோஸ் வந்து மதர் ஆஃப் ஆர்டபிள்யூபினா இந்த பேண்டோரா 1 தான் ஆர்டபிள்யூபியை இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஈவன் இப்போ கார் லவர்ஸ், இப்போ சின்ன பசங்க கார் லவர்ஸாக இருக்காங்கன்னா இப்போ போர்ஷ் 911 எடுத்துட்டாங்கன்னா ஓகே ஆர்டபிள்யூ பில்ட் வந்துட்டு அதோட ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் இப்போ கரண்ட்லி வந்து அக்கீரா நக்காய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டில்லாக வந்துட்டு கார் வந்து பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் வந்து ரொம்ப பெரிய மீன்ஸ் எல்லா காருமே எடுக்கிறாரான்னு கேட்டால் கிடையாது. ஹை ப்ரொஃபைல் ஒர்க்ஸ் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீன்ஸ் செலிபிரிட்டிஸ்க்கு ஒர்க் பண்ணுறது சரி, கார் ஷோக்கான கார் ரெடி பண்ணி கொடுக்குறது சரி, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பின்ன பார்த்தீங்கன்னா நம்ம கார் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வந்துட்டு கார் பில்ட் பண்ணாத டைமில் வந்துட்டு அக்கீரா நக்காய் வந்து ஆர்டபிள்யூபியில் தான் அந்த கரேஜ்குள்ளே தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் ஸ்டில்லும் வந்துட்டு அவரோட காரோட அந்த மீன்ஸ் ஆர்டபிள்யூபியோட கிட்ட வந்து டை கிட்ட வந்து வெளியில் சேல் பண்ணல அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார் வந்து இப்போ ஒரு போர்ஷ் 911 வந்துட்டு ஆர்டபிள்யூபி பில்டாக மாறுதுன்னா அது வந்து ஒரு நார்மலான கார் வந்து ஒரு உயிர் பெற்று வர ஒரு சடங்கு, அதை வந்து என் கையால் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இதனால வந்துட்டு இவர் வந்து அந்த கிட்ஸ் எதுவுமே வெளியில் கொடுக்கல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சின்ன ஒரு டீம் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. மீன்ஸ் டெக்னிக்கல் டீமாக ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. வென் வந்துட்டு நம்ம அக்கீரா வந்துட்டு நம்ம காரோட டிசைன்ஸ் பார்க்குறப்ப இவங்க வந்துட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு கைஸ். ஸ்டில் நவ் மீன்ஸ் இந்த கரண்ட்லி 2025 கூட ஒரு பில்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் என்னன்னா அவருக்கு இப்போவே வந்து அப்பாயின்மெண்ட் இது பண்ணணும், நம்ம வந்து அவரை சூஸ் பண்ண முடியாது, அவர் தான் நம்மளை சூஸ் பண்ணணும். ஸ்டில்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸாக கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு. அவர் நம்மளை சூஸ் பண்ணிட மாட்டாரா, நமக்கு வந்து ஒரு ஆர்டபிள்யூ பில்ட் வந்து பண்ணி கொடுக்க மாட்டாரா அப்படின்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஜப்பான்லேருந்து டு த வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகிறாரு. அண்ட் வந்து வேர்ல்டுக்கு வந்துட்டு ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு பில்டை வந்துட்டு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ போர்ஷ் வந்துட்டு இனிமேல் ஒரு அஃபிஷியலாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. பட் ஸ்டில்லும் வந்துட்டு அகெயின்ஸ்டாகவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போர்ஷுக்கு இருக்க எப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி ஈவன் ஆர்டபிள்யூபிக்குமே வந்துட்டு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு போர்ஷும் வந்துட்டு இவங்களை வந்துட்டு எதுவுமே அகெயின்ஸ்டாக எதுவுமே இது பண்ணல.
அஃபிஷியலாகவுமே அக்செப்ட் பண்ணல. அதுதான் உண்மை. ஓகே கைஸ், இதுதான் இன்னையோட கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து இதோட முடிவடைகிறது. மேபி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் பற்றி நான் கண்டென்ட் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லாட்டி என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து கீழே கொடுத்துட்டு போகிறேன். அதுக்கு வந்துட்டு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இனி இதை இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ. see you in the next video. Bye bye.